எதை மையமிட்டு இந்த கூத்துக்கள் எடுத்துறாங்கன்னா முழுக்க முழுக்க பாரத கதைகள். அதாவது பெரும்பான்மையா பாரத கதைகள், மகாபாரத கதைகளை வந்து தெருக்கூத்த நிகழ்த்தப்படுறாங்க. சில வேளைகள்ல ராமாயண கதைகள். இப்ப ராமாயண கதைகள் பார்த்தோன்னா நமக்கு வந்து வாலி மோட்சம் இது போல சில கதைகள் நடத்துறாங்க. அதுக்கு அடுத்தது கிளை கதைகள் மகாபாரத ராமாயணத்திலிருந்து கிளை கதைகள், தனி கதைகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்ப இது சிறுதொண்ட புராணம் இது போல சில நாடகங்கள் நிகழ்த்தப்படுறது உண்டு. அதுக்கு அடுத்தது வந்து தெருக்கூத்து முதல்ல திரௌபதியம்மன் வழிபாடு சார்ந்து நிகழ்த்தப்படுது. ரெண்டாவது வந்து அவங்க குலதெய்வ வழிபாடு சார்ந்து நிகழ்த்துறாங்க. பொன்னியம்மன் குலதெய்வ வழிபாடுக்கு திருவிழா கூழ் ஊற்றுவாங்க, காப்பு கட்டுவாங்க. அந்த மாதிரி நாளில் 2 நாள் 3 நாள் திருவிழா வைப்பாங்க. அந்த நேரத்தில் தெருக்கூத்து நிகழ்த்தப்படும். அதுக்கு அடுத்தது பொன்னியம்மன், செல்லியம்மன், மாரியம்மன் இதை போல சில திருவிழாக்கள், ஐயனார் கோயில் இதை போல நடத்துறது உண்டு. மூணாவது வந்து வாழ்க்கை வட்ட சடங்குகள். வாழ்க்கை வட்ட சடங்குகள்னா ஒவ்வொரு குடும்பம் சார்ந்த மஞ்சள் நீர், காது நீர் அந்த காது குத்துற நிகழ்வு. அதுக்கடுத்து இது போல சில வாழ்க்கை வட்ட சடங்குகள்ல இது போல கல்யாணம், காது குத்தல், மஞ்சள் நீர் இது போல நாட்கள் நிகழ்த்துறது உண்டு. சில வேலைகள்ல வந்து பெரும்பான்மையா எப்படி நடத்துறாங்கன்னா வந்து இறப்பு காரியங்கள்ல, அதாவது இறந்துட்டாருன்னா அந்த 16ஆம் நாள் கர்ம காரியம் செய்யற அன்னைக்கு கூத்து நடத்துவாங்க. அதாவது தெருக்கூத்தை வந்து நம்ம 3 வகையில நடத்துறத பார்க்க முடியுது. ஒன்று திரௌபதியம்மன் கோவில் வழிபாடு சார்ந்து, ரெண்டாவது வந்து குலதெய்வ வழிபாடு சார்ந்து, மூணாவது வந்து இறப்பு காரியங்கள், அது தனி மனித அந்த குடும்ப வாழ்க்கை வட்ட சடங்குகளை சார்ந்து. அப்போ அந்த கர்ம காரியங்கள் நடக்கிறப்ப பெரும்பாலும் கர்மமோட்ச கூத்து நிகழ்த்தப்படுது. இந்த திரௌபதியம்மன் கோயில் இந்த தெருக்கூத்து தொடர்பா வெளிவந்திருக்கிற ஆய்வுகள் பார்த்தா ரொம்ப குறைவுதான். பெரும்பாலான ஆய்வுகள் இன்னும் வெளிவராமலே இருக்கிறது. நிறைய பேர் வந்து பெரும்பாலும் தெருக்கூத்தை பத்தி ஆராயறதில்லை. என்னுடைய தலைப்பு வந்து தெருக்கூத்தும் 3 வகை பாணிகளும். அதாவது தெருக்கூத்து மட்டும் சொல்லி பேசியிருக்கலாம். 3 வகை பாணின்றத மையமன்றதான் என்னுடைய கட்டுரை. அதுக்கு முன்னாடி இந்த தெருக்கூத்து தொடர்பா ஆராய்ச்சிகள் என்னென்ன வந்திருக்குது, அந்த ஆராய்ச்சிகள் எதை பத்தி பேசிருக்குது, எதனால 3 வகை பாணியை பேச வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்றதுதான் இன்னைய பேச்சு. அதாவது தெருக்கூத்து பத்தி தமிழ்நாட்டில் பார்க்கறா நமக்கு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் அவர் தமிழகத்தில் தெருக்கூத்து அப்படின்னு ஒரு முனைப்பாட்டு ஆய்வு மதுரை காமராஜர் முனைப்பாட்டில் நிகழ்த்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் கோ பழனி என்பது தெருக்கூத்து பணுவலும் நிகழ்த்துதலும் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்திருக்கிறார். இது தமிழ்ச்சூழல் சார்ந்து நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகள். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வெளிநாட்டுக்காரர்கள் வந்து தெருக்கூத்து தொடர்பாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா இப்ப இந்த ஹில்துபை அப்படின்றவர் வந்து இந்த திரௌபதியம்மன் கோயில் வழிபாடு பத்தி பண்ணியிருக்கிறார் ஒரு ஆய்வு. அதுக்கு அடுத்தது நம்ம தெருக்கூத்தே அண்ணா எம்.டி. புரின் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு அம்மா, அவங்க வந்து கட்டை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஃபில் ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது தெருக்கூத்து கிடையாது, இது வந்து கட்டை கூத்து தான் வழங்கப்படும், ஏன்னா இது வந்து கட்டைகளால் கொண்டு ஆடப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பகுதியில் இருக்கிற கூத்து ஆடுறவங்களே வந்து அதை கட்டை கூத்துன்னு சொல்றதை ஏற்றுக்கிறது இல்லை, தெருக்கூத்து தான் சொல்றாங்க. அது ஒரு நமக்கு தனி விவாதம், அது நமக்கு இப்ப இந்த சூழல் எனக்கு தேவைப்படாது. அதான் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நமக்கு திரௌபதியம்மன் கொடுத்த வழிபாடு, அதுக்கு அடுத்தது அண்ணா எம்.டி. புரையன்றவங்க வந்து கட்டை கூத்து, அது தெருக்கூத்து மையமட்ட வழிபாடு தான் அது. அப்புறம் ரிச்சர்ட் பிராஸ்கான்றவர் வந்து இந்த தெருக்கூத்து பத்தி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த 3 வகை பாணி அப்படின்னு ஏன் பேசணும்னா, இதை போல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இல்ல தமிழ் சூழல் ஆய்வு பண்ணவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு ஆராய்ந்தாங்க. தவிர தெருக்கூத்துல எல்லா அந்த அவங்களுடைய ஆராய்ச்சி எல்லா பகுதி சார்ந்தும் எல்லா வகையான பாணிகளையும் உள்ளடக்கிய ஒன்னா இருந்ததுன்னா இல்லை. ஏன்னா இன்னைக்கு டெல்லியில நம்ம இருக்கிறோம். டெல்லியில வந்து தேசிய நாடக பள்ளி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு. அதுக்கு வந்து இந்தியன் இந்திரா காந்தி நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இங்கெல்லாம் வந்து நமக்கு தெருக்கூத்து நிகழ்த்தப்படுது. உலக லெவல்ல இல்ல இந்திய லெவல்ல தமிழ் சூழலை தாண்டி தெரியப்படுற ஒரு கூத்து வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினுடைய கூத்து. பெரும்பாலும் வந்து புரிசை கண்ணப்ப தம்பிரான், புரிசை சமுந்த தம்பிரான் இவங்க குடும்பம் சார்ந்தோம். அதுக்கு அடுத்தது நான் இப்போ பாணிகளை சொல்ல வர்றது, அந்த பாணிகள்ல 3 வகை பாணிகள் உண்டு. ஒன்று வந்து வடக்கத்தி பாணி, ரெண்டாவது தெற்கத்தி பாணி, மூணாவது வந்து மேற்கத்திய பாணி. இந்த பாணியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பனை, அதாவது அந்த ஒப்பனைன்னா உங்களுக்கு அதிக விளக்க தேவையில்ல, ஒப்பனை சார்ந்து, அடவு சார்ந்து, தாளம் சார்ந்து, ராகம் சார்ந்து, அந்த பணுவல்கள் அந்த டெக்ஸ்ட் இதை பயன்படுத்துற விதம் சார்ந்து அது வந்து ஒரு 3 வகை பாணியா பிரிக்கிறாங்க. அது இந்த வட தமிழகத்திலேயே மேற்கு தமிழகத்திலேயே 3 வகை பாணி, வடக்கத்தி, தெற்கத்தி, மேற்கத்தி. வடக்கத்து பாணி யார் எந்தெந்த பகுதிகள் நிகழ்த்தப்படுதுன்னா காஞ்சிபுரம் பகுதியை மையமிட்டு, அதாவது காஞ்சிபுரம், வந்தவாசி, அந்த திருவண்ணாமலை, ஆரணி, திருவள்ளூர் இந்த பகுதியில் நிகழ்த்தப்படுற கூத்துக்கள் எல்லாம் வடக்கத்தி பாணி.
அந்த கடலோர பகுதிகளில் அதாவது சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் செங்கல்பட்டு, இந்த பகுதி சார்ந்து நிகழ்த்தப்படுற கூத்துக்கள் எல்லாம் தெற்கு திபாணி. ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதி சார்ந்து நிகழ்த்தப்படுற கூத்து வந்து மேற்கு திபாணி. ஆனா எல்லாமே நம்ம சொல்றது பொத்தாம்புதுவுல தெருக்கூத்து. தெருக்கூத்துல இப்ப நான் சொன்ன மேல சொன்ன இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் யாருன்னா இந்த வடக்கத்திபாணி கூத்து மட்டும்தான் பண்ணியிருக்குது. அதாவது காஞ்சிபுரம் பகுதி சார்ந்து. காஞ்சிபுரத்துல ஒரு பகுதி தான் புரிசை. அந்த புரிசையில் இருக்கிறவங்கள வந்து கிருஷ்ண ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சங்கீத நாடக அகாடமியில 1960களில் வந்து வேலை செஞ்சவர். அவர் தான் முதல் இந்த தெருக்கூத்துன்னு ஒரு பெரிய கலை இருக்குன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தாரு. அதுக்கு அடுத்தது கூத்துப்பட்டறை வந்து முத்துசாமி தொடங்கினாரு. அவங்களாம் இவங்களை கிட்டந்து, அதாவது புரிசை கண்ணமத்தா இவங்க கிட்டந்து அவங்க அந்த செய்திகளை உருவாங்கி அவங்க கூத்துப்பட்டறை நிகழ்த்தப்படுற அந்த ஒப்பனை, அந்த அடவு, அந்த புஜக்கட்டை இந்த பகுதியெல்லாம் வந்து அந்த வடக்கத்திபாணிகளை மையம் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வெளியில தெரியுறதெல்லாம் அதுதான் சார்ந்தது. இப்போ என்னன்னா இந்த வடக்கத்திபாணி கூத்து கலைஞர்கள் போலவே தெற்கத்திபாணி கூத்து கலைஞர்களுக்கும் அதே தலைமுறை தொடர்ச்சி இருக்குது. இவங்க 5 தலைமுறை ஆடுறாங்கன்னா அவங்களும் 5 தலைமுறையாக ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கான அந்த இது இருக்குதுல்ல பணுவல் பயன்பாடு, அதாவது கர்ணமோட்ச பிரதின்னு ஒன்று இருக்குன்னா அதே கர்ணமோட்ச பிரதி எல்லாமே ஒன்று தான். அதில் சில வேறுபாடுகள் என்ன இருக்குது அது தொடர்பாக கொஞ்சம் வேறுபாடுகள், அந்த ஒப்பனை அளவு அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சில சொல்லலாம்னு இருக்கிறாங்க. தெற்கு திபாணியில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பொதுவாக இசைக்கருவிகளை சொல்லிடுறாங்க. இசைக்கருவிகள் தெருக்கூத்துக்கு மத்தளங்கிறது 3 பகுதி சார்ந்தும் மையமாக இருக்குது. தெற்கு திபாணியில் மத்தளம், கனமான 2 தாளம், அதுக்கடுத்தது இந்த ஹார்மோனியம், கையால் எப்படி தளர ஹார்மோனியம், இதான் இசைக்கருவிகள். வடக்கு திபாணி பார்க்குறப்போ அதில் வந்து முகவினைன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. முகவினைன்றது வந்து நமக்கு நாதஸ்வரம் மாதிரி சின்ன வடிவத்தில் இருக்கும், அது முகவினை பயன்படுத்துறாங்க. அதுல வந்து நமக்கு பெடல் ஹார்மோனியம் சொல்லிட்டு அது கால் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பழைய இதுல பெடல் ஹார்மோனியம் பயன்படுத்துறது உண்டு. அங்க வந்து மத்தளம், பெடல் ஹார்மோனியம், முகவினை, சின்ன தாளம், இது வடக்கு திபாணி. தெற்கு திபாணியில மத்தளம், பெரிய தாளம், அதுக்கு அடுத்தது ஹார்மோனியம். இந்த மேற்கு திபாணியில அந்த முகவினை உண்டு. மேற்கு திபாணியும் வடக்கு திபாணியும் ஏறக்குறைய ஒரே இசைக்கருவிகள் தான். நிகழ்த்தப்படுற கூத்துக்கள் வந்து நமக்கு பெரும்பாலும் அந்த கூத்து அறிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பாரத கூத்துல இருந்து முதல் நாள் வந்து ஜலக்கிரீடைன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஜலக்கிரீடைன்றது வந்து கிருஷ்ணனுடைய பிறப்பு சொல்ற ஒரு நாடகம் ஜலக்கிரீடை. அதுக்கு அடுத்தது வந்து சுபத்திர கல்யாணம், அதுக்கு அடுத்தது வில்வளைப்பு, அப்புறம் வந்து இதெல்லாம் மையமான நிகழ்த்தப்படுறோம். பெரும்பாலும் 10 நாள், 13 நாள், 17 நாள் நடத்துற கூத்துக்களை பெரும்பாலும் துகில் விருது சில ஊர்ல நடத்துவாங்க, சில ஊர்ல நடத்த மாட்டாங்க. அதாவது திரௌபதி துகில் விருது. அதுக்கடுத்து அர்ஜுன தவசு வந்து எல்லா பகுதிகளிலும் நிகழ்த்தப்படும். அபிமன்யு சண்டை, கர்ணமோட்சம், ராஜசூய யாகம், அர்ஜுன தவசு, அதான் தவசு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அரக்கு மாளிகை, 12ஆம் போர், இதெல்லாம் வந்து எல்லா பகுதி சார்ந்து நிகழ்த்தப்படுவாங்க. சில கூத்துக்கள் மட்டும் ஒவ்வொரு பகுதி சார்ந்து வேறுபட்டு இருக்கும். இதுல என்னன்னா தெற்கு திபாணியில ஒரு சிறப்பு என்னன்னா அந்த கனமான 2 தாளம், ராகதாள வேறுபாடு வந்து ஒவ்வொரு இதுலயும் உண்டு. அந்த கிரீடம் இருக்குது இல்ல, கிரீடம் தலையில சூட்டுறது வந்து கிரீடம். இது வந்து புஜக்கட்டை, தோல்ல இருக்கிறது புஜக்கட்டை, இது காதுபட்டை, அப்புறம் மார்பு கவசம். இதெல்லாம் வந்து ஒப்பனைகள்லேயே நமக்கு வந்து வேறுபாடு தெரியும். வடக்கத்திபாணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புத்தம், அது ஒரு பொலிவு இருக்கும். வடக்கத்திபாணியுடைய உடல் அந்த ஒப்பனைகளில் வந்து ஒரு பளபளப்பு இருக்கும். அந்த பளபளப்பு வந்து நமக்கு வந்து கதகளியில பயன்படுத்துகிற ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு வண்ணங்கள்லாம் நல்லா அடிக்கிற கலரில் வந்து அந்த வடக்கத்திபாணி ஒப்பனைகள் வந்து நமக்கு கதகளியோடையும் கர்நாடகத்தில் இருக்கிற யட்சகானத்தோடையும் ஒரு தொடர்படுத்தி பார்க்குற போல இருக்கும். தெற்கு திபாணியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அளவுக்கு கலரில் கொஞ்சம் ஒரு பழமைத்தன்மை இருக்கும். அதே போல இந்த வட்டுடுப்பு சொல்லுவாங்க, இந்த இடுப்பு, அது வந்து சூரன் இதை போல எதிர்கதாபாத்திரங்களை வந்து கட்டின்னு வந்து சுத்துறதுக்கு ஒரு பெரிய வட்டுடுப்பு கட்டுவாங்க, அது டவுருன்னு சொல்லுவாங்க. அது வடக்கத்திபாணிகளில் வந்து இப்போ பிளாஸ்டிக்கால செய்யப்படுறது, எப்படி வைக்கலால இருந்தது வைக்கோல் இதுவே, இப்போ வந்து பிளாஸ்டிக்கால இருக்குது. வடக்கத்திபாணிகளில் தெற்கத்திபாணியில் பார்த்தோன்னா முழுக்க புடவையால இது பண்ணுறாங்க. அதாவது 8, 9 புடவைகளை வச்சு மொத்தம் 9 புடவை சொல்கிறாங்க மேலே வர புடவையோட. அது அந்த புடவை கட்டின்னு ஆடுறப்போ சூரம் வந்து கிருன்னு சுத்துவார். அதாவது வீரத்தீரே ராணாசூரே என்பிமஜனே மகாராஜன் இப்போ ஒரு திரையை விட்டு வராங்கன்னா அவர் வர்றப்பே அந்த தாதிதோ 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 தாதிதோன்ற அந்த வார்த்தைகளும் அந்த ராகங்களும் இது பண்றப்ப சுத்துவாங்க கிரி. அது பேர் கிரிக்கின்னு சொல்லுவாங்க.
கிரிக்கெட் அடிக்கிறது. அப்ப கிரிக்கெட் அடிக்கிறதுல வந்து அவரு வீரத்தீரே ரணாசூரன் விமர்ஜனே மகாராஜன் பழம்பொறிந்த துணியன் போலவே அந்த விமர்ஜனன் அப்படி இந்த மாதிரி வரப்ப அவங்க வந்து அதுக்கப்புறம் தோதிதோன்னு சொல்லி சுத்துறப்ப இந்த புடவை கட்டி இருக்கிறதுனால அவங்களால வேகமா சுத்த முடியுது. இந்த வடக்கத்தி பாணிகள்ல வந்து அதை பார்க்க முடியாது. இது ஒரு சிறப்பு அந்த வந்து புடவை சொல்றது. அப்ப இவங்க வந்து இந்த பொலிவு இல்லாம இவங்க வந்து தெற்கத்தி பாணிக்காரங்க வந்து ஒரு அதனால ஒரு ஈர்ப்பு இல்லை, அதை பார்க்கறதுல ஒரு பொலிவு இல்லை அப்படின்றதுனால சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களால பொருளாதார வசதி இல்லையா அப்படின்னு பாக்குறப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கூத்து பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரல. அதுல இப்போ வாத்தியர்களுக்கு அதெல்லாம் தனித்தனி கூலிகள் உண்டு. ராத்திரியில் ஆனாலும் ஆனால் 300 ரூபாய் கூலி வந்து எல்லாருக்கும் பொதுதான். அதுல பளபளப்பா பொலிவாக்கிக்காததுக்கு தன்மை என்னன்னா தெற்கத்தி பாணிக்காரங்க, அதாவது இந்த கடலூர், விழுப்புரம், இந்த கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு இந்த பகுதி சார்ந்து நிகழ்த்தப்படுற கூத்தாடிகள், அந்த கலைஞர்கள் வந்து அந்த பழைய மரபை கட்டி காக்கிறாங்கன்னு சொல்ல வரலாம் நம்ம. அதாவது அவங்க வந்து மாறிக்க விரும்பல, பளபளப்பாக்கிறது, பொலிவாக்கிறது அந்த தன்மை இல்லாம தெற்கத்தி பாணிக்காரங்க அந்த பழமரபை கட்டி காக்கிற ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நான் குறிப்பா வந்து நான் தெற்கத்தி பாணி குடும்பத்தை சார்ந்தவன். நான் வந்து 3 வகை பாணி கூத்துகளும் பார்த்துருக்கேன். நான் அதில் அதிக சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்தது தெற்கத்தி பாணி கூத்து. அப்புறம் சென்னை வந்த பிறகு தான் எனக்கு வந்து வடக்கத்தி பாணி கூத்து அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து அந்த சென்னை சங்கமம், அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் ஒரு மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. அங்கெல்லாம் நிகழ்த்துறதெல்லாம் வடக்கத்தி பாணி தான். அங்கெல்லாம் நான் பார்த்த அனுபவம் உண்டு. இதில் வந்து என்னுடைய மாமா வந்து தேவராஜன் சொல்லிட்டு அவர் வந்து தெருக்கூத்து ஆசிரியர். அவரு மிகப்பெரிய ஒரு கூத்தாடி. அவரு இப்போ இந்த அதாவது ஒரு கூத்து கலையை பாதுகாக்கணும்னா கூத்து கலைஞர்களை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து நம்மளை போன்ற, அதாவது அதை ஆய்வு பண்றவங்களை விட அதை கலையை பாதுகாக்கிறவங்க தான் உன்னதமானவங்க. அந்த உன்னதமானவங்களை வந்து ஒரு நேர்காணல் கண்டு பதிவு செய்யற வழக்கம் வந்து நம்ம இல்லாமல் இருந்தது. தெருக்கூத்து கலைஞர்களை பத்தி 2 நூல்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து அருங்கூத்துன்னு ஒரு புத்தகம். அருங்கூத்து அதை வந்து தொகுத்தூர் வந்து தவசி கருப்புசாமி. அவரு வந்து அந்த மேற்கத்தி பாணி சொன்னல, மேற்கத்தி பாணி அதாவது சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த பகுதி சார்ந்து இருக்கிற கலைஞர்களை நேர்காணல் கண்டு அவங்கள பத்தி ஒரு புத்தகம் தொடர்ச்சியா போட்டுக்கிறாரு. ஏன்னா தெருக்கூத்து கலையை பாதுகாத்த நிறைய கலைஞர்கள் இந்த சமூகம் இழந்திருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த தெருக்கூத்து தான் வாழ்க்கை. மக்களுக்கும் தெருக்கூத்துக்கும் ஒரு நெருங்கி அந்த மாதிரி ஒரு தொடர்பு உண்டு. அதுக்கு அடுத்தது எல்லா பகுதி கலைஞர்களையும் கலைஞர்கள் நேர்காணல் கண்டு தொகுத்து வச்சதா சென்னை பல்கலைக்கழகத்தில் கோ பழனி, சி முத்துக்கந்தன் இவங்க 2 பேர் வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் களஞ்சியம் அப்படின்னு ஒரு நோட் போட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு 106 கலைஞர்களுடைய நேர்காணல் தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நேர்காணல்கள் வந்து நமக்கு இன்னைக்கு தெருக்கூத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய நிகழ்வா இருக்குது. இப்ப நான் ஒரு சில பகுதி சார்ந்த சில பாடல்களை பாடலான்னு இருக்கிறேன். அதாவது அந்த சூற பாடல் பாடணும் நான். இப்போ நம்ம தெருக்கூத்துல வந்து ஏன் அது இன்னைக்கும் அது மக்களோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தெருக்கூத்து வந்து மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை, வாழ்வியல் கொண்டாட்டங்களை சொல்ற ஒரு இதுவாக இருக்குது. அதாவது மகிழ்ச்சி நேரத்தில் மகிழ்ச்சிய தருணங்களும் தத்துவ பாடல்களையும், இப்போ ஒரு இறப்பு பாடல்களில் ஒரு பாடல் உண்டு. அதாவது கர்ண மோட்சம் நாடகம் வைப்பாங்க. செத்தவர் வந்து மோட்சம் அடையணும் அப்படின்றது தான் நோக்கம். அப்போ அதில் வந்து ஒரு வேஷம் கட்டின பொண்ணுகள் கட்டி வந்து பாடுற ஒரு துக்கமான துயர பாடல்கள் வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து அழ வச்சிடும். இப்போ ஒரு சில இதில் வந்து சினிமா பாடல்கள் மெட்டுகளையும் எடுத்துக்கிட்டு உண்டு. ஒரு பாடல் வந்து வீடு இருந்தும் விளக்கு இருந்தும் வெளிச்சமே இல்லை, வேதனையை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. இது வந்து சினிமா பாடல், இது பழைய பாடல். இந்த பாடல் கூத்துல பாடுவாங்க. அதுல வரப்ப இன்றோடு 16 நாள் அல்லவா, இறைவன் தந்த சுடு காடல்லவா, இந்த சொல்லுவாங்க. கடலில சென்ற கப்பல் கவிழ்ந்ததையா, கருத்துள்ள ஐயா கதை முடிந்ததையா. இது இந்த பாடல்கள் இது போல. அப்புறம் அந்த வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, இந்த மாதிரி தெருக்கூத்துல வந்து விருத்தம் பாடுறது உண்டு, கீர்த்தனை பாடுறது உண்டு. இந்த கீர்த்தனை விருத்தங்கள் பாடலோட திருப்புகழ் பாடல்கள் பாடுவாங்க. அதை போல பாடுறப்ப வந்து லிங்காரெட்டிப்பாளையம் நடேச வாத்தியார்னு ஒருத்தவர்,
அவர் வந்து தெருக்கூத்து கலைஞர். அவரே வந்து திருப்புகழ், அதாவது நமக்கு தெரிஞ்ச திருப்புகழ், அருணகிரிநாதர் திருப்புகழ், இது போல திருப்புகழ். லிங்காரெட்டிப்பாளையம் நடேசவாச்சார் வந்து லிங்காரெட்டிப்பாளையம் வந்து சேதராப்பட்டு பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கிற ஒரு ஊர். அவர் வந்து குன்றுதோறாடும் குழந்தை திருப்புகழ் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த நூலில் இருக்கிற பாடல்கள் தான் பெரும்பாலும் தெருக்கூத்து கலைஞர்கள் பாடுற திருப்புகழ். அதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தோன்னா வாழ்வில் நிலையான செய்திகளை சொல்ற போல இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு இறப்பு வீட்டு நகை இருக்குது. அலையுதடா அலையுதடா மனம் எங்கு, எரியுதடா பிணம் அங்கு, இதை எறிவார் எவர் இங்கு, சில நேரம் தனதனா தனதானா தனதனா தனதானா தனதனா தனதானா தனதானா இது போல சந்தனங்களோட இருக்கும். அது வந்து அலையுதடா மனம் இங்கு, எரியுதடா பிணம் அங்கு, இதை எறிவார் எவர் இங்கு, சில நேரம் தனதனா தனதானா தனதனா தனதானா தனதனா தனதானா தனதானா இது போல இந்த தனதானா இது போல போட்டு பார்த்ததுல வந்து பெருமாள் குறித்து, முருகன் குறித்து, அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெரும்பாலும் முருகன் குறித்து இருக்கும். இது போல பாடல்களை பாடுறது, இது போல பாடல்கள் தான் இன்னைக்கு தெருக்கூத்தை வந்து மக்கள் ஆர்வமா பார்க்க வைக்கிறதுக்கும் கேட்க வைக்கிறதுக்கும் ரொம்ப இது. இந்த நிறைய இசை கூறுகள் அதிகபட்சமா இருக்குது. அதை வந்து இன்னும் ஆராயப்படலை. அதாவது ஒவ்வொரு தெருக்கூத்து மெட்டு சார்ந்தும் வடக்கத்தி பாணியும் சரி, தெற்கத்தி பாணியும் சரி, ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் 3 பாணிக்கும் ஒரு ஈர்ப்பு மையத்தன்மை ஒன்று இருக்குது. எந்தனை மாலையிட்ட என்கிறானதா கேளும், சந்தனம் புழு பூசி சடுதியில் வருவீர் நாதா. இது வடக்கத்தி பாணியில் இருக்கிற சிறப்பு என்னன்னா முகவினம் உண்டு சொன்ன நான். அந்த முகவினை வந்து வடக்கத்தி பாணியில வந்து அது பின்னாடியே வருவீர் நாதா. அது முகவினை கொடுக்குறப்ப இன்னும் மக்களை வந்து அப்படியே அதனுடைய உளவியல் சிந்தனைகள்ல இருத்தி வச்சிருக்கோம். அது போல அந்த இசைக்கருவிகள், இந்த இசைக்கூறுகள்லாம் நம்ம நிறைய ஆராய வேண்டியது இருக்குது. அது இன்னும் அதை போல பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணலாம். பல வகை மெட்டுக்கள் பல வகை இருக்குது. இப்ப விடுவரை உறவு கண்ணம்மா, விதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கண்ணம்மா, கடைசி வரை யார். அதாவது இந்த தத்துவ பாடல்கள்ல அவங்களாம் வந்து படிப்பறி இல்லாதவங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா பட்டப்படிப்பு படிச்சவங்க யாருமே கூத்து கலைஞர்லாம் கிடையாது. சாதாரணமா வந்து 7ஆவது படிச்சவங்க. இப்ப எங்க மாமாலாம் 3ஆவது தான் படிச்சவரு. அதை போல படிப்பு பாதையில் விட்டவங்க, இல்ல வந்து அப்பா ஆடுறாரு புள்ள ஆடினவங்க, இல்ல சாதாரண இவங்க தான் பெரும்பாலும் ஆடுறவங்க. பெரிய பட்டதாரிகள்லாம் யாருமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து நினைவு சக்தி அதிகம். அவங்க பாடுற பாட்டு எல்லாமே பார்த்தோன்னா அந்த வெட்டி வெட்டி பாடுற சிந்தனைகள்லாம் நிறைய. தத்துவ பாடல் எட்டடி குச்சிக்குள்ள கண்ணம்மா எத்தனை நாள் இருப்ப, எத்தனை நாள் இருப்ப கண்ணம்மா நீயே புரிஞ்சுக்கடி. இது போல பாடல்கள்லாம் வந்து நம்ம கூத்துல பார்க்க முடியுது. அதனால நமக்கு இந்த சூழல தெருக்கூத்துன்றது வந்து அதை இன்னைக்கு அந்த கலைஞர்களை வந்து ஒரு புறக்கணிக்கிற சூழல். கூத்த நமக்கு வந்து அதே நம்ம கூத்தாடி பசங்க அப்படின்ற ஒரு வார்த்தை புழக்கத்தில் இருக்கு. நம்ம இது பண்ண முடியும். அவங்கள வந்து நம்ம கூத்து ஆட வச்சு பார்த்துட்டு அதை வந்து சிலர் வந்து ஆராய்ச்சிக்காக பேட்டி எடுக்கிறது உண்டு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்போ இன்னைக்கு பஸ்ஸில் போகிறதுல வந்து அவங்க ஜாமான்லாம் எதுவும் போகிற சிக்கல் இருக்குது. பஸ் பாஸ் தரேன்னு சொன்னாங்க, அந்த பஸ் பாஸ்லாம் இன்னும் கிடையாது. அதே போல பென்ஷன் தரத்தை சொன்னாங்க. அது வந்து இப்போ அந்த தமிழக அரசு இல்லை வந்து மத்திய அரசு இல்லை தேசிய நாடகப்பள்ளி, இந்த இந்திரா காந்தி நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஆர்ட்ஸ், இது போல நிறுவனங்கள்லாம் கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, இது போல கலைஞர்கள்லாம் வந்து ஆள்பலம் இல்லை பணபலம் இருக்கிற ஆளுங்களை தேடி கொடுக்குறாங்க. தவிர நம்ம இதை போல தெருக்கூத்து கலைஞர்களை வந்து எல்லாரும் அங்கீகரிக்கிற ஒரு மரபு இங்கே இல்லாமல் இருக்குது. அதனால நம்ம போன்ற இங்க புதுதில்லியில் இருக்கிற நம்ம போன்ற அறிவு சார்ந்தவர்கள்லாம் இவங்க கலைஞர்களை நம்ம வந்து அங்கீகரிக்கணும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று அடையாளப்படுத்தணும், ரெண்டாவது அவங்களை அங்கீகரிக்கணும். இவங்க வந்து ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய பழமரபு கலாச்சாரங்களை வந்து பாதுகாத்தும் அதையே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக கருதி செய்யறாங்க. தெருக்கூத்து கலைஞர்கள் முக்கியமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தை வந்து தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக தான். மற்றது உழவு தொழில் செய்யறது அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவானவங்க தான், மரபாத செய்யறவங்க தான் இருக்குது. அதனால இந்த சூழல்ல இந்த கலைகளை பாதுகாக்கிற இந்த கலைஞர்களையும் நம்ம அங்கீகரிப்பதும் அடையாளப்படுத்துவதும் கல்வியாளர்களாகிய நமக்கு ரொம்ப அவசியம் கூறி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.